ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் இங்க கொஞ்சம் வரீங்களா? மீட் மிஸ்டர் கிஷோர். இவர்தான் நம்ம கம்பெனியோட புது மேனேஜர். என்னங்க எடுத்த உடனே மேனேஜர்னு சொல்லிட்டீங்க? பாட்டி உங்க குவாலிஃபிகேஷனை பத்தி சொல்லிருந்தாங்க. உங்களுக்கு ஏத்த போஸ்டிங் மேனேஜர்னு தோணுச்சு, அதான் அந்த போஸ்டிங்கே உங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி சிவராமன் ஒரு மேனேஜர் இருந்தாரு. அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டோம். எப்படியும் அந்த போஸ்ட ஃபில் பண்ணணும். நீங்க அதுக்கு கரெக்டா செட் ஆயிட்டீங்க. ஓகே, நீங்க எல்லாரும் கிஷோருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் சார். வேண்டாம். என்ன பட்டுன்னு வேணாம்னு சொல்லிட்டீங்க? ஒரு இன்ட்ரோ பண்ணிக்கிட்டா தானே இவங்களா யாரு, எந்த போஸ்டிங்ல ஒர்க் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தான் அர்ஜுன். இப்ப எல்லாரும் வரிசையா வந்து என்னோட பேர் இது, நான் இங்க ஒர்க் பண்றேன்னு ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்லும் போது அவங்கள எத்தனை பேர் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும் சொல்லுங்க? யாரா இருந்தாலும் கண்டிப்பா மறந்துதான் போகும். இதுவே இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்றப்ப நானே தெரிஞ்சுக்கும் போதுதான் அது ஆணி அடிச்ச மாதிரி மனசுல ஆழமா பதியும். சுருக்கமா சொல்லணும்னா இவங்களோட இன்ட்ரோவை இவங்க வாயால சொல்றதை விட இவங்க வேலையால சொல்றதுதான் பெட்டரா இருக்கும். சோ நான் அதை பொறுமையா தெரிஞ்சுக்கிறேன் அர்ஜுன். சரி, எல்லாரும் உங்க ஒர்க்கை போய் கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு இப்படி 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துல 5 மணி நேரம் வேஸ்ட் பண்றீங்க. அதுவே ஒரு வருஷத்துக்கு 60 மணி நேரம். கிட்டத்தட்ட உங்களோட 8 நாள் ஒர்க்கிங் டைம். அது டைமை வேஸ்ட் பண்றது லைஃபை வேஸ்ட் பண்ற மாதிரி. அதனால உங்க ஆபீஸ்ல இருக்கிற 8 மணி நேரத்தையும் உங்க ஒர்க்ல மட்டும் போடுங்க. அதுவே சொல்லும் நீங்க எல்லாம் யாருன்னு. தயவு செஞ்சு கையை தட்டாதீங்க. இப்போ ஒரு 10 செகண்ட் வேஸ்ட் ஆகும். போய் வேலையை பாருங்க. பரவாயில்ல பவி, பாட்டி பயங்கரமான ஆளதான் கொண்டு வந்திருக்காங்க. அது பாட்டி ரெக்கமெண்ட் பண்றப்பயே எனக்கு தெரியும் அர்ஜுன், கரெக்டான ஆளுதான்.